சிவா சூஸ் பண்ற ஸ்டோரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா காமெடி ஜர்னலா தான் இருக்கும். இது நல்ல ஒரு ஃபன்னா போயிருக்குங்களா? சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு. மூவி ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ சிவா மூவினாலே எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு, பெஸ்டா பண்ணியிருக்காங்க. மூவி பார்த்தேன், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. படத்தில் ஒரு ட்விஸ்ட் வேற வச்சிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் ப்ரோ இருக்கு. சிவா வந்து இப்போ கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி நல்லா இன்ட்ரெஸ்டா போகுதா? ஸ்டோரி எங்கேயுமே லேக் இல்லாம இருக்கு ப்ரோ. செம்ம காமெடியா இருக்கு, உள்ள எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ நல்லா ஓகே. அவர் எப்பயுமே ஃபுல் என்டர்டைன்மெண்ட்லயே தான் இருப்பாரு. எப்பயுமே காமெடி தான் சூஸ் பண்ணாலும் அதுலயும் மக்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஏதோ ஒரு கருத்தையும் கொண்டு போய் தர மாதிரி தான் அவர் சூஸ் பண்ணுவாரு. அவர் எப்பயுமே சூப்பரா தான் பண்ணுவாரு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் டல்லா போற மாதிரி இருக்கு, வேணா பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஸோ எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பாருங்க படத்தை. படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போதா இல்ல ஒரு மாதிரி லேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்ல, மூவி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. எந்த இடத்துலயுமே லேக்னு பெருசா யாருக்குமே எதுவும் தெரியற மாதிரி இல்ல. வாட்சபிள் தான், ஃபேமிலியோட பார்க்கலாம். இது ஒர்த்துங்களா இல்ல ஒரு ஓகே? ஓகே தான் ப்ரோ, வெயிட் பண்ணதுக்கு நல்ல படம் தான், ஓகே தான். அந்த கதையை நல்லா பண்ணிருக்காங்களா, கொண்டு போயிருக்காங்களா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல ஒரு மாதிரி போரா போயிருக்கா? இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்டா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு மாதிரி இதா போகும். அதுக்கப்புறம் எல்லாம் கதை ஸ்டார்டிங்ல எல்லாம் போயிடும் ப்ரோ. இல்ல இதுல இன்னுமே சூப்பரா இருக்கு. பழசை விட இதுல ரொம்ப நல்லாவே இருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுங்களா ஒரு மாதிரி போரா? நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போகுது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் டல்லா போற மாதிரி இருக்கு. ஆனா நல்லா இருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸும் கண்டிப்பா பார்க்கலாம். படத்துல எல்லாருமே கலகலப்பா சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் மூவி நல்லா தான் இருக்கு. எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. இவர் சிவாவுக்கு வந்து தமிழ் படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமேல இது ஒரு நல்ல ஒரு ஹிட் இருக்குங்களா? கண்டிப்பா இது ஒரு நல்ல மூவி தான் அவருக்கு. இதுதான் வந்து கம்பேக்கா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா கான்செப்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. சிவாக்கு இது ஓரளவுக்கு நல்ல கம்பேக்குங்களா? இருக்கு ப்ரோ. நான் இப்போ லாஸ்டா பார்த்தது இடியட் மூவி, அது கூட பழக்கப்பட்ட கதை மாதிரி தான் இருந்தது. இது கொஞ்சம் பரவாயில்ல, டிஃப்ரெண்டா எடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்கு. எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு நார்மலா போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். ஆனா ஒரு சில ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஸ்டோரி ரொம்ப லேகா போற மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல ப்ரோ, அது ஓரளவு நல்லா போகுது, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி போகுது? ஒரு மாதிரி போரா போகுதுங்களா இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல இன்னும் ரொம்ப நிறைய காமெடி இருந்தது. ஜாலியா ரொம்ப நல்ல என்டர்டைன்மெண்டாவே இருந்தது. ரொம்ப எப்பயும் போனா நல்லா சிரிச்சுட்டு ரொம்ப ஜாலியா வரலாம். தமிழ் படத்துக்கு அப்புறமேல இதுக்கு அவர் நல்ல ஒரு பெரிய ஹைப் கம்பேக் இருக்குங்களா சிவாக்கு? கம்பேக் இருக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இதுல வந்து படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இதுல கண்டிப்பா வந்து நல்ல கம்பேக் கொடுக்கலாம். ஒரு நல்ல மூவி தான் அவருக்கு. ரீசெண்டா அவர் எதுவும் போகலனாலும் பட் ஆனா இந்த டைம் வந்து இந்த மூவி அவருக்கு கொஞ்சம் நல்ல நேம் அண்ட் ஃபேம் வாங்கி கொடுக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்களா அந்த ஸ்டோரியா? பண்ணிருக்காங்க ப்ரோ. லேக்லாம் இதுல ஓகே தான், பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி ப்ரோ போகுது? ஏன்னா ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஸ்டோரி இழுக்கிறது ரொம்ப டிலே ஆகுது, லேகா இருக்குதுங்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் ஓகேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு அவர் தொலைஞ்சிட்டு இவங்க கிட்ட வந்து இவங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த படத்துல ஏதாவது சர்ப்ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், சர்ப்ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? இருக்கும். ஃபேமிலியோட போனா நல்லா ஹாப்பியா ஒரு நாள் ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்டர்டைன்மெண்டா வரலாம். கண்டிப்பா நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த படத்துல எப்படி இருந்தாங்களோ சேம் அதே மாதிரி ஒரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. இந்த படத்துல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அந்த மாதிரி சொல்றீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்ல யூசுவலா எதிர்பார்த்த மாதிரி இல்ல? கண்டிப்பா இந்த ட்விஸ்ட் வந்து நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க, இப்பவே ரிவீல் பண்ண வேணாம். ஸோ அவங்களாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் படத்தை வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு போயிருக்கலாம். அதனால கொஞ்சம் இதாக இருக்கு. மற்றபடி எதுவும் சூப்பரா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. ஓவராலா படம் எப்படி ப்ரோ? ஒர்த்தா, ஆவரேஜா இல்ல பிலோ ஆவரேஜ் அந்த மாதிரி? ஃபேமிலி ஆடியன்ஸ்னு பார்த்தா ஒர்த்து தான். குடும்பத்தோட நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படம். இந்த படத்துக்கு எவ்வளவு ஒரு 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் கொடுக்கலாம்னா எவ்வளவு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? 5க்கு ஒரு 3.5 கொடுக்கலாம் ப்ரோ. நல்ல படம் எப்படி ஒர்த்தா, ஆவரேஜா இல்ல பிலோ ஆவரேஜ்ங்களா? டைம் பார்க்கலாம். இதுக்கு எவ்வளவு 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் கொடுக்கலாம்? 5 அவுட் ஆஃப் ஒரு 3.54. ஓவராலா படம் எப்படி ப்ரோ? ஒர்த்தா, ஆவரேஜா இல்ல பிலோ ஆவரேஜ்? கண்டிப்பா படம் வந்து ஒர்த்து தான். ஓகே ப்ரோ, இதுக்கு 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் நான் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 5க்கு ஒரு 4.5, 6 அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்ல ட்விஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா ப்ரோ? அது நீங்க படம் பாருங்க, பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலா படம் எப்படி ப்ரோ? ஒர்த்தா, ஆவரேஜா இல்ல பிலோ ஆவரேஜ்? நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு, ஆவரேஜ் நல்லா இருக்கு. ஓகே, இந்த படத்துக்கு ஒரு 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் இவ்வளவு கொடுக்கலாம்னா எவ்வளவு கொடுப்பீங்க ப்ரோ? நான் ஒரு 3.84 கொடுப்பேன் ப்ரோ.